ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 Corinthians chapter 1 verse 8. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அப்போ ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்திரப்பட்டாதான் பயன்பட முடியும் என்கிறது முதலாவது சொல்லிக் கொள்கிறேன். இந்த சேட்டலைட் அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி முதல்ல தயார்படுத்தப்பட்டு அப்புறம் மேலே அது ஏவப்பட்டு அப்புறம் அது சுத்த ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் சேரும். அதுதான் நான் தாவீதுடைய வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி கடைசியில் எருசலேம் நிலை கொண்டது என்கிற அனுபவத்தை போல ஆண்டவர் நம்ம சுத்த விடுவார். நேர ஸ்ட்ரைட்டாகவே நாம் பயன்பட முடியாது. ஆண்டவர் நம்மை தயார்படுத்தி அதற்கு பிறகுதான் நம்ம என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு இடத்தை நிலை கொள்ள செய்வார். ஸ்திரப்படுத்த நிலை கொள்ள செய்தல். அவ்விதமாய் என்னுடைய சாட்சி எங்கெல்லாமோ சுத்திட்டு கடைசியா சேலத்தில் ஆண்டவர் இப்ப நிலை கொள்ள செய்திருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. ஆகவே பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களையும் சரி, விசுவாசிகளையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். நீங்கள் சுடல வேண்டிய காலம், சுட்ட வேண்டிய காலம், சோதனையின் காலம், கற்றுக்கொள்ள வேண்டிய காலம், உங்களை தயார்படுத்துகிற காலம், அப்படி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்க. அந்த காலத்துக்கு பிறகுதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வான்? நிலை கொள்ள செய்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலையும் என்ன செய்ய முடியாது? அந்த எருசலேமின் வாழ்வை பெற முடியாது. எருசலேமின் வாழ்வை பெற வேண்டும் என்றாலும் அடுத்தது பயனுள்ள வாழ்க்கை, பயன்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று சொன்னால் யூ ஹாவ் டு பி ஸ்டேபிள். அதாவது ஸ்திரமா இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க ஸ்திரமா இருக்கணும். அந்த வார்த்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஸ்திரம்னா ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை. ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தையில் நம்ம அதை மனசில் வச்சு அதை தியானித்தோம் என்றால் நமக்கு புரியும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னால் என்ன, நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம ஒரு ஸ்திரத்தன்மையாக மாறினாதான் வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும். ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை வரணும். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் தானே பேதுரும் யோவானும் 9ஆம் மணி ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில தேவாலயத்துக்கு அவர்கள் போனார்கள். ஜெப வேளை ஆகிய அந்த 9ஆம் மணி இல்லையா? அப்போ 9ஆம் மணி வேளையில ஜெபிப்பதற்காக அவர்கள் போனார்கள். அப்படின்னா வழக்கமாக அவர்கள் ஜெபாலயத்தில் அதுக்கு போனார்கள். இந்த ஸ்டெபிலிட்டி இன் ப்ரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நிரந்தரமாக தாவீது சொல்றன் அந்தி சந்தி. ஆமா, சிலர் ஒருத்தர் இப்படி பாடிச்சார், அந்தி சந்தி மந்தினார். ஒரு சில ஆட்கள் திடீர்னு இப்படி சொல்லிடுறாங்க, அது போட்டோம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். வசனத்தை ரெகுலரா ஸ்டெபிலிட்டி இன் ரீடிங் த பைபிளை வாசிக்கிறத ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் வாசிப்பேன், மூடு வந்தா வாசிப்பேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை வசனத்தில் பயன்படுத்த முடியாது. நல்ல பிரசங்கியாரா வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்திரத்தன்மை, வேத புத்தகத்தை வாசிக்கிற ஸ்திரத்தன்மை. சரி, நான் இன்னைக்கு காலையில் எழும்பி டெய்லி ஒரு கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்துறேன் அப்படின்னு வாசித்தீங்கன்னா நீங்க இந்த மேலே அனுப்புகிற சேட்டலைட்டாக மாற முடியாது. ராக்கெட்டு மாதிரிலாம் வேலை செய்ய பயன்பட முடியாது. எப்படி வேலை செய்ய, தீபாவளிக்கு சிலதை விடுவாங்க பார்த்தீங்களா?
கொளுத்தி விட்டா சில மேலே கூட போகாது. அது ஒரு மாதிரி என்ன செய்யணும்னா அப்படின்னு, ஐயோ காசு வீணா போச்சே, கொழுந்து போன மத்தாப்பு மாதிரி. புரிஞ்சுதா புரியலையா? ஸ்திரமா ஜெபம் பண்ணல, ஸ்திரமா பைபிளை படிக்கல, இல்லை ஒரு வசனம் தான் நான் படிப்பேன், அதை வச்சுட்டு கதையை ஓட்டுவேன் அப்படின்னா நீ கொழுந்து போன மத்தாப்பு மாதிரி. எளிமையா புஷ் என்ன ஒரு சத்தம் கேட்கும், சவுண்டு வரும், ஆனால் வேலை நடக்கவே நடக்கா. தீபாவளி மாதிரி சவுண்டு கேட்கக்கூடாது. அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் ராக்கெட்டு மேலேயே போகும்போது சவுண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அது குறிக்கோள் இருக்கணும், லட்சியம் இருக்கணும், நோக்கம் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு சவுண்டுக்கு பிறகு அது ஒரு நிரந்தரமான பயன்பாட்டு நிலையை அடைகிறது. ஒரு பயன்பாட்டு நிலை, ஒரு ஸ்திரத்தன்மை என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்திரத்தன்மை உங்களுக்கு பயன்பாட்டு நிலையை கொடுக்கும். நீங்க பயன்படுகிறவர்களாய் மாறுவீர்கள். கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு வர வேண்டும், ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு வரணும், என் வாழ்க்கையில நான் பயன்படுகிறவனா மாறணும், என் பயன்பாட்டு நிலைக்கு என்னை கொண்டு வருவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணதுக்காக காரியங்களை செய்யணும். அதுக்காக நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியங்களிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது நீங்க சமைக்கிறீங்க, சமைக்கும் போதும் என்னன்னா ஒரு நாள் என்னன்னா நல்லா வரும், ஒரு நாள் நல்லா வராது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்டெபிலிட்டி இல்லை, சமையல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஆகவே மனைவிட்ட சொல்லுவீங்க, நீ போட்டா நேற்றுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு நல்லா இல்லை. அது நான் மனசில் வேற எதையோ நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், ஆமாம் சர்க்கரையை ஜாஸ்தியாக போட்டேன், இல்லை அப்படின்னு சொன்னால் டீ தூளை 2 ஸ்பூனு கம்மியாக போட்டேன், ஏதோ மறந்து போச்சு. ஆகவே இந்த மறக்கிறது, இந்த மாதிரிப்பட்டதான காரியங்கள், அதுதான் அந்த 1 கொரிந்தியர் நீங்கள் இப்போ 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 5, 6, 7, 8 ஆகிய இந்த எல்லா வசனங்களும் இது இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் என்ன, குற்றம் சாட்டப்படாதவர்களாய், மேலே உள்ள வசனத்தில் குறைவில்லாதவர்களாய், 5ஆம் வசனத்தில் படிக்கிற சம்பூரணம் உள்ளவர்களாய், சம்பூரணமாகணும், குறைவில்லாதவர்களாய் மாற வேண்டும். அதே போல என்ன செய்ய வேண்டும்? குற்றம் அற்ற நிலைமையில், தி பிளேம்லெஸ், குற்றமற்ற ஒரு நிலை அடையணும், குறையற்ற ஒரு நிலைமை அடையணும், சம்பூர்ணமான ஒரு நிலைமை அடைய வேண்டும், குறையற்ற ஒரு நிலைமை. அதுதான் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஸ்டெபிலிட்டி இன் பைபிள் ரீடிங், பயன்படுவதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். சில டைமில் நல்லா, சில டைமில் இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்காக கையில் வைத்து ஜெபம் பண்ணி கேள்வி, ஆண்டவரே ஒரு ஸ்திரத்தன்மையை தருவீராக, ஒரு ஸ்திரத்தன்மையை தாருன்னு சொல்லி கேட்போம். எத்தனை பேர் அதை கேட்குறீங்க? நல்ல ஜெபம் பண்ணி கேள்வி, ஆண்டவரே நான் ஒரு ஸ்டேபிளாக, ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அல்ல. இந்த வசனம் சொல்கிறது 1ஆம் அதிகாரத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. வருகைக்கு போக வேண்டும் என்றாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு போகணும்னாலும் சரி, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றாலும் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும், குறைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். குறையற்ற ஒரு நிலைமை, குறையற்ற நிலையிலே ஒரு ஸ்திரத்தன்மை, குற்றம் சாட்டப்படாததிலே ஒரு ஸ்திரத்தன்மை, குறைவற்ற நிலைமையிலே ஒரு ஸ்திரத்தன்மை. இப்போ சில காரியங்களில் நம்ம இன்னைக்கு நான் கோவப்படலை, ரொம்ப பரிசுத்தவானா நான் காமிச்சிட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டால் கோவப்படுறதுக்கான சூழ்நிலையே வரல. ஆனால் கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? கோபப்படுகிறேன். அப்படின்னு சொன்னால் என்னுடைய சாந்தத்தில் என்ன இல்லை? ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய சாந்தத்தில் ஸ்டெபிலிட்டி இல்லை, என் பொறுமையில் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி என்ன செய்யலாம்?
ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்லாம் காட்டி பக்திமானா நடிச்சுக்கலாம். ஆனால் அதே வேளையில் தனிப்பட்ட முறையில் தனியாக இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? அப்போ என்னுடைய பக்தி மாயமாலமாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பக்தி ஸ்டெபிலிட்டியாக இல்லை. சர்ச்சில் வர சமயத்தில் அந்நிய பாஷை எல்லாம் வரும், மற்றவங்க மத்தியில் நம்ம நல்லவர்கள் போல காணப்படுகிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்போது தனியாக இருக்கிற சமயத்தில் என்னால் என்ன செய்ய முடியல? பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அப்போ தனிமையில் தான் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சோதித்து பார்ப்பார். ஆகையினால குறைவற்ற நிலைமையில ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். குறைவற்ற நிலைமையில ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு தேவை. குறைவற்ற நிலைமையாக இருக்கிறது ஒன்று, அதுல ஸ்டெபிலிட்டி. இன்றைக்கு குறைவில்லாமல் இருக்கலாம், நாளைக்கும் குறைவில்லாமல் இருக்கணும். காலையில குறைவில்லாமல் இருக்கிறோம், சாயங்காலமும் குறைவில்லாதவங்களா இருக்க வேண்டும். எல்லாம் சதுக்கத்தில் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த விதமான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன செய்கிறார்? எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் சொன்னேன், பைபிள் வாசிக்கிறதுல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஜெபிக்கிறதுல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். இந்த மாதம் எடுத்தீங்க, அடுத்த மாதம் எடுக்கலை அப்படின்னா ஏன் எடுக்கலை? கொஞ்சம் சரியில்லை. ஒரு 2 மாதம் பந்தி எடுக்கலை. கர்த்தருடைய வருகைக்கு எப்படி போவீர்கள்? எப்படி பரலோகத்துக்கு போவோம்? பந்தி எடுக்கிறதுக்கு பந்தியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை என்றால் நாம் எந்த நிமிஷத்துலையும் மரணம் வரும். பந்திங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை, ஆனால் மரணம் எப்பொழுது வேண்டுமானால் கதவை தட்டும். அப்போ நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருந்தாதான், ஸ்திரத்தன்மை இருந்தாதான் நம்ம பயன்படுத்தப்படுவோம், நம்ம வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்திரமாக இல்லைன்னா, குறைவற்ற நிலைமையில ஸ்திரத்தன்மை நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்ம மனுஷராலும் பயன்படுத்தப்பட மாட்டோம், தேவனாலும் பயன்படுத்த மாட்டோம். பரலோகத்துக்கு திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டோம்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா பரிசுத்தத்தில் ஸ்திரத்தன்மை இல்லை. இயேசு திடீரென்று வருவார், வரும்போது நம்ம வருகைக்கு போக மாட்டோம். ஆகவே இந்த ஸ்திரத்தன்மை என்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றீங்க, ஏதோ ஒரு ஆராதனைக்கு மாறி மாறி வர்றது தப்பு இல்லை. ஆனால் சில ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட ஆராதனைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க, வராமலும் இருப்பாங்க. என்னைக்கோ ஒரு பந்திக்கு வருவாங்க, இல்லைன்னா என்னைக்கோ ஒரு கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, இல்லை 31ஆம் தேதி வருவாங்க. சபை கூடுதலில் வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல். நாளானது சமீபித்து வருகிறதை கவனித்து என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதனாலே ஆராதனைக்கு வருவதில் குறைவற்றவர்களாக இருக்க வேண்டும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடும்பமா பிள்ளைகளும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து சபைக்கு வந்ததுன்னா உங்கள் தலைமுறை வாழும், உங்கள் தலைமுறை வாழும். எல்லா வாரமும் நான் தவறாமல் ஆராதனையில் பங்கு பெறேன்னு சொல்கிற ஆட்கள், எல்லா வாரமும் ஆராதனை தவறாமல் பங்கு பெறேன்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் அப்படி இல்லை, நிறைய இல்லை. அப்படி இல்லாத ஆட்கள் இருக்கிறீங்க. உண்மையாக தான் கை வைத்துனீங்களா? உண்மையாக கை வைத்துனீங்கல்ல? என்னுடைய அதாவது எனக்கு தெரிஞ்சதான முற்பிதாக்களில் சில தாத்தாமார், சில பாட்டிமார்கள், அவருடைய வாழ்க்கையை நான் கவனித்திருக்கிறேன். அவர்கள் ஆராதனைக்கு போகிற காரியத்தில் உபவாச ஜபங்களுக்கு போகிற காரியத்தில் எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மையோடு குறைவற்றவளாக இருந்தபடினால அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? உங்கள் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்கள் தலைமுறையை கூட்டிட்டு ஆராதனைக்கு வந்து நீங்கள் அவங்கள உட்கார்ந்து அந்த ஆராதனை அந்த சபையில் ஒரு 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 இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை சபைக்கு வந்தால் உங்களை ரெகுலராக வந்தால் தான், ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான் பாஸ்டரும் பயன்படுத்துவார். ஒழுங்காக வந்தால் தான் அவர் பயன்படுத்துவார். அப்படி இல்லைன்னா பாஸ்டர் பயன்படுத்த மாட்டார். பாஸ்டரை பயன்படுத்துவார், கடவுளை பயன்படுத்த மாட்டார்.
உங்களுக்கு அவருக்கு உரிய ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாக உங்கள் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால், அர்த்தமுள்ள வாழ்க்கையை மாற வேண்டும் என்றால், எருசலேமின் வாழ்வுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போன மாதத்தில் பார்த்தோம் இல்லையா? என்ன? உன் மனைவி வீட்டு வர உன் கையிலும் பிரயாசத்தை, உன் மனைவி வீட்டு வர கனி கொடுக்கிற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அதாவது ஒரு வசன ஞாபகத்துக்கு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அடுத்த வசனம், ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களில் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், என்னிடத்துல ஒரு குற்றத்தையும் அறியேன். நம்ம பார்த்தா ஒரு குற்றமும் நமக்கு தெரியாது. அதனால சொன்னா நான் நீதிமான் ஆகிறது இல்லை, அவரைத்தான் தெரியும், அவருக்குத்தான் தெரியும். என்னைக்கு தெரியும்? நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிங்க, அதை செய்யுங்க, இதை ஏதோ ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது காபிரியல் அந்த விண்ணப்பத்தை தூக்கிட்டு மேலே போகிறார். அவர் மேலே போகும்போது அங்கே பெரிய 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 ஆஃபீஸு, பிதாவின் வீட்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுங்கிறார் இல்லையா, தங்குறதுக்கு இடம் இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க நிறைய இடத்துல. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கம்ப்யூட்டர்லாம் வேறு இப்போ என்னென்ன விதமாலாம் உலகத்தானே கண்டுபிடிக்கிறான்னு சொல்லும்போது அவர் எப்படியெல்லாம் வச்சுருப்பார். நவீனமாக இருக்கணும்னு நவீனத்துக்கு நவீனம், தெய்வீகம் ஒன்றும் நம்பவே அதில் நமக்கு நினச்சி பார்க்க முடியாது. அநேக வாசஸ்தலங்களில் பல காரியங்கள் அங்கே நடக்கும். கோடாகோடி தூதர் இருக்கிறான், ஒவ்வொருத்தரும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனி ஆஃபீஸை மேலே போட்டிருக்கா நான் நம்புகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தூதன், ஒரு ஆஃபீஸு, உங்கள் காரியம் அங்கே என்னத்தையும் பதிவு பண்ணிகிட்டே இருப்பான். என்ன பண்ணீங்க, எவ்வளோ நேரம் மூச்சு விட்டீங்க, எத்தனை மூச்சு விடலை, என்ன தப்பு பண்ணீங்க, எத்தனை பொய் சொன்னீங்க, எத்தனை வாரம் சர்ச்சுக்கு வந்தீங்க, எத்தனை வாரம் சர்ச்சுக்கு வரல, எத்தனை வாரம் டைமுக்கு வந்தீங்க, எத்தனை டைமுக்கு வரல, எல்லாத்தையும் அங்கே குறித்து வைத்து எனக்கு தெரியாது. நான் நினச்சிட்டு இருப்பேன் நான் ரொம்ப பரிசுத்தமான சுத்தவான், நான் என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் அறியேன். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த வெளிச்சம் வீசின போது, தேவ பிரசன்னம் அவனை தாக்கின பொழுது, தேவ பிரசன்னம் அவனை சந்தித்த பொழுது, ஐயோ அதமானேன், கைவத்துக்கு ஆண்டவரே என் குறையை காணணும் அப்பா, என் கண்களை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக, உம்மை நான் காணணும் அப்பா, என் இருதயத்தின் குறைகளை நான் உணரணும், ஐயோ அதமானேன் என்று நான் சொல்லணும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. மீதி காரியங்களை பேசுறதுக்கு நேரம் அனுமதிக்கிறது இல்லை. ஆகையினால சீக்கிரமாக ஒரு சில நிமிடங்களில் நான் இன்னொரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எதில் எல்லாம் ஸ்திரமாக இருக்கணும், ஸ்டெபிலிட்டி அப்படின்ட்டு பொதுவாக சில காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அதில் இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் படிக்கிறோம். அதாவது இந்த 2ஆம் வசனம் எல்லாருமே பாருங்கள், நீங்கள் கவனிங்க, இங்கே பாருங்கள், 3 வகையான ஆட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வகையான, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஒரு வகை, இன்னொரு முறை சொன்னதுன்னு ஒரு வகை, இப்போ அடுத்து இன்னொரு வகை இருக்குது. அது என்னென்னா தொழுது கொள்ளுகிற கூட்டம். தொழுது கொள்ளுகிற கூட்டம் இப்போ ஒழுங்காக சபைக்கு வர்றவங்க தான், ஒழுங்காக சபைக்கு வருகிறவர்களே இன்னும் சில காரியங்களில் அவங்க ஸ்டெபிலிட்டி ஆகணும், ஸ்திரமடையணும், அப்போதான் பயன்பாட்டு நிலைக்கு வர முடியும், இல்லை என்றால் வருகைக்கு போகக்கூடிய நிலைக்கு வர முடியும் என்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதம் முழுதும் நீங்கள் 1 கொரிந்தியரை நீங்கள் படிங்க, 2 கொரிந்தியர் சேர்த்து படிங்க. கொரிந்திய சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா,
அந்த சபை ஸ்திரப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்கள் தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். இப்போ இங்கே சொல்கிற 1-2 காரியங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்திரமடைய முடியாது. படிக்க வேண்டும். 1 கொரிந்தியரை படிங்க, பைபிளையே படிங்க. குறிப்பாக 1 கொரிந்தியர் இந்த மாதம் நல்லா படிங்க. அந்த சபைக்கு இருக்கிறதான அந்த குறைபாடெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற குறைபாடெல்லாம் நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருக்கிற குறைபாடெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது. நாம் ஸ்திரப்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே தொழுது கொள்ளுகிற கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த தொழுது கொள்ளுகிற கூட்டம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாங்க, ஆடி அசைஞ்சி வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. எவ்வளோதான். இது சாமி கும்பிட்ற கூட்டம். சில டைம் இப்படி இப்படிலாம் கூட பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு மேலே எதுவுமே சபைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. எதுலையும் கலந்துக்கிட மாட்டாங்க. எதுக்கிட்டு போட பிள்ளை போகாத, அவர் கூப்பிடுவார், கொயர் இருக்கலாம் போயிடாத, இவன் சண்டே ஸ்கூல் கூட போகாத. எதுலையுமே அவர்கள் பங்குதாரராக இருக்க மாட்டார்கள், பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஈடுபட மாட்டார்கள், செயல்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அடுத்த நிலையில். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சத்தமாக அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சபையில் நாம் பயன்படணும். நான் 6 தொழுகைக்கு போயிட்டு நான் அப்படியே போய்விடுகிறதல்ல. சபையில் நான் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்புள்ளவனாய் மாறணும், உத்தரவாதம் உள்ளவனாய் மாற வேண்டும், நான் பயன்படுகிறவனாய் மாற வேண்டும். தொழுகிற கூட்டம். இந்த தொழுகிற கூட்டத்தில் அவங்களுக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். எனக்கு வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாரந்தோறும் வந்து என்ன செய்வாங்கன்னு ஒப்பு கொடுப்பாங்க. மாசத்துக்கு கர்த்தருடைய பந்தியில் வந்து ஒப்பு கொடுப்பாங்க. ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே. ஆனாலும் ஃபெயில்டு தான். செஞ்ச பாவத்தையே திரும்ப திரும்ப செஞ்சு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அது சபையில் தான் இருப்பாங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். அடுத்தது அந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். அந்த அது மாறணும். போன மாதத்தோட இந்த மாதம் கோபமெல்லாம் குறைஞ்சிருக்கு, சினிமா பார்க்கறது குறைஞ்சிருக்கு அப்படின்னா சொல்லணும். அப்படி அதில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரணும், முன்னேற்றம் வரணும். அந்த அதில் இருக்கிறதான குறைவுகள் நீங்கி நிறைவுகள் அதிகமாக வேண்டும். தெய்வத்துக்கு ஆண்டவரே நான் பரிசுத்தவான் ஆகிற நிலையில நான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டியதுக்கு உதவி செய்யுங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களை வருகைக்கு எடுத்துக்கொள்வார். 1வது பரிசுத்தவான்கள், the saints. பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தவான் பூமியில் இல்லையேன்னு சொல்லப்பட்ட. அப்படின்னு எப்படி பரிசுத்தவான்ங்கிறதுல வந்து ஆண்டவர் ஒரு மார்க் வச்சிருக்கார். ஒரு 60 மார்க்கு உங்களுக்கு உள்ளால இருக்குன்னா நீங்க சபையில் இருக்கிறதான்னு நீங்க பரிசுத்தம் வான்கள் கர்த்தர் அழைக்கிறார். ஒரு பாஸ் மார்க் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்ப பரிசுத்தவான்களிலேயும் குறைவுகள் இருக்கிறது, பரிசுத்தவான்கள் மத்தியிலையும் குறைவுகள் இருக்கிறது. அந்த குறைவை வந்து என்ன செய்யணும்? சபையில் வாரந்தோறும் வரணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். நம்ம குறைவை நிறைவாக்கி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய், முற்றிலும் குற்றமற்றதாய் மாறணும். என் பிரியமேனி ரூபவதி, உன்னிலே குறை இல்லை, பழுது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலை வரணும். அது தெரிஞ்சுக்கணும். உன்னத பாட்டு படிக்கணும். பழுது ஒன்றுமில்லைங்கிற நிலைக்கு வரணும். அப்படி வர்றதுக்கு நீங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒழுங்கா வந்து சபைக்கு வர்றீங்க, ஜெபம் பண்றீங்க, உபவாசம் பண்ணுறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஒப்பு கொடுக்குறீங்க, அதுக்கென்று தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதான் 54வது வாசிக்க வேண்டும். 54வது அதிகாரம் ஏசாவில் நீங்க படிச்சு பாருங்க. 2 விஷயம் சொல்லி, கிருபையில் ஸ்திரப்பட வேண்டும், நீதியில் ஸ்திரப்பட வேண்டும். கிருபையிலும் நீதியிலும் ஸ்திரப்பட வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற சமயத்தில் ஒழுங்கா இங்க இருந்து வசனத்தை கேட்டு சரியாக அப்படின்னா
கடைசியில் என்னன்னா படுக்கையில் போட்டு ஒன்று ஒரு 10 வருஷம் பரிசுத்தப்படுத்துவார். ஆமாம், அந்த அனுபவம் வேணுமா? இல்லை இப்போவே ரெடி ஆகுறீங்களா? எத்தனை பேர் இல்லை இப்போ நாங்கள் எப்படி வேணால் இருக்கிறோம், கடைசியில் ஆண்டவர் எங்களை என்ன செய்யட்டும்? ஆமாம், படுக்கையில் போட்டு என்ன செய்யட்டும்? உனக்கும் பாரம், உன் பிள்ளைகளுக்கும் பாரம், உலகத்துக்குமே பாரமாக போயிடும். அதில் நில நின்னாச்சு, இல்லைன்னா இல்லை. இல்லை வருகைக்கு போகாமல் இங்கே கைவிடப்பட்டு உபத்திரவ காலத்தில் உபத்திரவங்களிலே நீங்கள் வறுத்தெடுக்கப்படுவீர்கள். அதில் நிலைநிற்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகினால் அன்னதின வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களிலேயும் தேவ கிருபையை பெற்று நல்ல ஜபத்தோட வேதத்தை வாசித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டாம், பூரண பரிசுத்தராக்கி கொள்ள வேண்டாம். ஒன்றிலும் குறைவற்ற நிலைமை. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவானா இருப்பதிலே ஸ்டெபிலிட்டி, பரிசுத்தவான் என்கிற நிலைக்கு முன்னேறுவதிலே ஒரு ஸ்டெபிலிட்டி. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தொழுது கொள்கிறதான நிலையிலே ஒரு ஸ்டெபிலிட்டி. அடுத்த நிலைமைக்கு போனோம். ஸ்திரப்படுவதற்காக நம்ம என்னென்ன செய்யணுங்கிற காரியங்களை தொடர்ந்து வரும் நாட்கள்லையும் அடுத்த ஆராதனைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுமிதிப்போமா? எல்லாரும் எழுமிதிப்போம். கைகளை வைத்து தேவ சமூகத்தில் வச்சு அவங்களை ஒப்பு கொடுங்க. சபைக்கு வந்ததான நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பாத ஆட்கள் மனம் திரும்புங்க. மன கடினத்தோடு கூட இருக்காதுங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கணும், ஏதோ நான் இப்போ இந்துவாகவும் இல்லை, நான் இப்போ கிறிஸ்தவனாகவும் இல்லை, அவர் 2 கெட்டானா இருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல. உங்கள் நிலை என்ன? உங்கள் நிலை என்ன? ஸ்திரப்படுங்கள். எங்கேயோ ஒரு இடத்துல இருங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழணும், நல்ல ஒரு பரிசுத்தவனா மாறணும். கைகளை வைத்து தேவ சமூகம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு தாங்கப்பா, ஒரு ஸ்திரத்தன்மையை தாங்க. நல்ல கை வைத்து, நல்ல கைகளை வைத்து உண்மையா மனம் திரும்புங்க, உண்மையா மனம் திரும்புங்க. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவரோட டோன்ட் பிளே. ஆண்டவரோட நீ விளையாடாத. வசனங்களை ஏதோ கேட்கிற சமயத்தை அலட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்காத. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. விசாரிக்கிறவர் உண்டு. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் ஒரு நாள்ல சுவர்ல எழுதப்படும். நான் உன்னை நிறுத்து பார்த்து, நீ குறைவுள்ளவன், நீ குறைவுள்ளவன், குறைவுள்ளவனாகவே இருக்கிறாய். நீ வாழ்க்கையிலே குறைவுள்ளவனாகவே இருக்கிறாய். நீ மனம் திரும்பவில்லை, நீ மனம் திரும்பவில்லை. உன் கிரியைகள் எனக்கு நிறைவுள்ளதாக இல்லை. அன்பிலே குறைவுள்ளவள், விசுவாசத்திலே குறைவுள்ளவன், விசுவாசத்திலே குறைவுள்ளவள். ஓ ஹல்லேலூயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கி. இயேசுவுக்காக வாழ, பரிசுத்தமாய் வாழ. உம்முடைய வருகையில நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது. வேதத்தை நீ விசுவாசி.
இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் ஆயுதம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியின் ஆயுதம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை வேண்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. கர்த்தரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.